அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் தர்கா கொடியின் ரகசியம். நாகூர் தர்காவில் வருடாந்திர ஹஜ்ரத் சாஹுல் ஹமீது பாதுஷா நாயகத்திற்கான சிறப்பாக நடத்தப்பெறும் கந்தூரி விழா மிகவும் பிரபலமானது. அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். 14 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தர்காவில் 5 மினாராக்களும் புனித கொடி ஏற்றும் நிகழ்வு மிக முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த கொடிகள் பல்லாயிரம் பக்தர்கள் கூவலுடன் ஒரே நேரத்தில் 5 மினாராக்களும் ஏற்றப்படுகிறது. தஞ்சைக்கு நெல்லழகு, திருவாரூர் தேரழகு, நாகூரார் கொடியழகு என்ற புகழ்பெற்ற பாடல் நாகூர் கொடியின் வளம் பெற்று அதனை பார்ப்போரின் பரவசத்தை விவரிக்கிறது. பெரும்பாலான தர்கா கொடியின் இறைவனின் பெயருடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற வாக்கியங்கள் இடம்பெறும். ஆனால் நாகூர் தர்கா கொடியின் வித்தியாசமாக ஒரு முக்கிய குறியீடு காணப்படுகிறது. இந்த குறியீடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூர்வமான துல்பிக்கர் நினைவுபடுத்துகிறது. இது 2 விளிம்புகளை கொண்ட வாள் பத்ர் போரில் இருந்து கிடைத்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மருமகள் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்வாளை தொடர்ந்து இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்கள் தியாகம் மற்றும் வீரத்திற்கான பயன்படுத்தினார்கள். இறுதியில் இதை இறுதி நாளில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்படைக்கப்படும் என நம்பப்படுகிறது. இந்த குறியீடு நபிகளாரின் பண்புகளையும் அவரது துணைவீர்களின் தியாகத்தையும் இறுதி நாளின் வரவையும் நினைவுபடுத்துவதால் தர்காவின் ஆன்மீக அரசாட்சியின் சின்னமாக உள்ளது. தீனில் இஸ்லாத்தின் குறியீட்டை ஏந்தி நீல வானத்தில் நெடுந்தோங்கி பறக்கும் நாகூர் நாயகத்தின் ஆன்மீக அரசாட்சி ஜெயக்கொடி உலக இறுதி நாள் வரை பறக்கும் என்பதில் ஐயமில்லை. யா காதிர் முராதாசில், யா மீரான் முராதியாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.